காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோள மாவு வச்சுருந்தேன். அந்த சோள மாவில் வந்து அப்படியே கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து தாளிச்சுட்டு ஒரு தோசையாக ஊற்றியாச்சு. இன்னைக்கு காலையிலேயே நானும் அம்மாவும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ரெண்டுமே இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். அம்மாவும் நானுமே வெளியில் கிளம்ப வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ 2 வேலைக்கும் சேர்ந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி குழம்பு ஈஸியாக வச்சிடலாம். ஸோ தக்காளியை போட்டு நல்லா ஒரு கடைஞ்சி ஒரு குழம்பு வச்சாச்சு. அப்புறம் காலையில் தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட இந்த பொடி இருந்தது, இட்லி பொடி, அதையும் வச்சு அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் இருக்கிற ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ள சர்வாலயம்னு வயசானவங்களுக்கு அப்புறம் பெண் பிள்ளைங்களுக்கான ஒரு ஹோம் இருக்கு. ஸோ அன்னைக்கு வந்து அங்கே எல்லாரையும் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வெக்கேஷனுங்கிறதுனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிருந்தாங்க. இங்கே வந்து வயசான தாத்தா பாட்டிங்களாம் இருந்தாங்க. சரி நம்ம போய் அவங்களோட பார்த்து பேசிட்டு வரலான்ட்டு அன்னைக்கு போய் நல்லா பேசிட்டு இருந்தோம். அங்கே இருந்த எல்லாருமே எங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சரி மறுபடியும் பசங்களை கூட்டிட்டு ஒரு நாளைக்கு வரலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வர வழியில ரொம்ப தாகமா இருந்துச்சு, வெயில் வேற. ஸோ கரும் ஜூஸ்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டோம்.